குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மென்டல்ஸோடைய டைஹைபிரிட் கிராஸ் இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம டைஹைபிரிட் கிராஸிங் பி பிளான்ஸில் அவர் எப்படி பண்ணினார் அப்படிங்கிறத. அவர் ஃபஸ்ட்டு டைஹைபிரிட் கிராஸ்னால் என்ன? இந்த கிராசிங் ஆஃப் டூ பிளான்ஸ் டிஃபரிங் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரையட்ஸ் இஸ் கால்ட் டைஹைபிரிட் கிராஸ். ட்ரையட்ஸ்னால் கேரக்டர்ஸ். கிராசிங் ஆஃப் டூ பிளான்ட்ஸ் டிஃபரிங் இன் டூ பேர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ஆப்போசிட் கேரக்டர் அவர் எடுத்துக்கிறாரு. என்ன பிளான்ட் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னாக்கா ஹோமோசைக்கஸ் பிளான்ட்ஸ். ஹோமோசைக்கல்ஸ் மீன்ஸ் டூ ஐடென்டிக்கல் அல்லீல்ஸ் ஆஃப் ஜீன்ஸ், ஒரே மாதிரி ஒத்த ஜீன்ஸ். ரவுண்ட் சீடட் எல்லோ காட்டினும் ரிங்கிள் சீட் க்ரீன் கலர். ரிங்கிள்னால் சுருங்கிய க்ரீன் கலரில் உள்ள விதையும் வட்ட வடிவ எல்லோ கலர் விதையும் எடுத்துக்கிட்டாரு பேரண்ட்டாக ஹோமோசைக்கஸ் பிளான்ட்ஸை. இதை மயாசிஸ் போது அந்த கேமேட் பிரியும் போது ஒரு கேமேட்டை நம்ம எடுத்துக்கிறோம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை, ஸ்மால் ஆர் ஸ்மால் வைஸ். இதை F1 ஜெனரேஸில் அவர் கிராஸ் பண்ணும்போது அவருக்கு எப்படி கிடச்சிதுன்னா ஹெட்ரோசைக்கஸ்ஸு கிராஸ் ஆனோடனே ஹெட்ரோசைக்கஸ். இதில் ரவுண்ட் எல்லோ டாமினன்ட் கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், வெளிப்படுத்தும் அதனுடைய குணத்தை. ஸோ அப்போ கேபிட்டல் இருக்கிறதுனால ரவுண்ட் எல்லோ இதுதான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் அவருக்கு கிடச்சிது. ஸோ இதை மறுபடியும் செல்ஃப் பாலினேஷன் பண்ணி ரெண்டாவது ஜென்ரேஷனுக்கு அவர் பண்ணும்போது எப்படி கேமேட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு. இது மெயில் பிளான்ட்னால் இது ஃபீமேல் பிளான்ட்டு. அந்த கேமேட்டை செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது எப்படி கிடச்சிது அப்படின்னாக்கா அவருக்கு கேபிட்டல் ஆரோட இந்த கேமேட் சேரும்போது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை, அடுத்தது இந்த கேபிட்டல் ஆரோட இது சேரும்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் வை, அடுத்து ஸ்மால் ஆர் கேபிட்டல் வை, அடுத்து ஸ்மால் ஆர் ஸ்மால் வை, இப்படின்ட்டு 4 கேமேட் அவருக்கு கிடச்சிது. ஸோ இப்போ பேரண்ட்டுடைய கேரக்டர் கேமேட்டுக்கு பிரித்தளிக்கப்படுகிறது. இது அவர் என்ன சொல்கிறாருன்னா லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் சொல்கிறார். ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் செப்பரேட் குரோமோசோம் அண்ட் ரேண்டம்லி அசார்ட்மெண்ட் டேக் பிளேஸ். அது தன்னிச்சையாகவே கேமேட்டுக்கு போயிடுது. ஸோ 4 டைப் ஆஃப் கேமேட்ஸ் ஈக்குவல் ப்ராப்பரேஷன் ஆர் ஃபார்ம். இதுதான் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம இப்போ கொஸ்டின்ஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் ஹோமோசைக்கஸ் பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் இப்படி தான் அவருக்கு கிடச்சிது. அப்போ ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஆல் ரவுண்ட் சீட் எல்லோ காட்டிடினன்ஸ் எல்லாமே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் வை ஸ்மால் வை இப்படி தான் இருந்துச்சு. இதை ரெண்டாவது ஜென்ரேஷனில் பண்ணும்போது நமக்கு அதோடைய கேமேட்டு இந்த மாதிரி மேல் கேமேட் ஃபீமேல் கேமேட் இப்படி கிடச்சிது. இதை ஒரு இப்போ நமக்கு ரெண்டாவது ஜெனரேஷன் 16 கேமேட் கிடைக்கும். அது நம்ம இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டு நம்ம படித்தோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ மேல் கேமேட்டு கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை இந்த மாதிரி கேமேட்டை மேல் கேமேட்டு இந்த பக்கம் சைடில் ஃபீமேல் கேமேட்டையும் நம்ம பிரித்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம கிராஸ் பண்ணணும். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை ஸ்மால் வை, ரவுண்டு கேபிட்டல் இருக்கிறதுனால இது ரவுண்டு எல்லோ. அதேமாரி இந்த கேமேட்டையும் கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து இந்த கேமேட்டையும் இதையும் கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்து இந்த கேமேட்டையும் இதையும் கிராஸ் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை ஸ்மால் வை. அடுத்தது இதையும் கிராஸ் பண்ணி போட்டுருவோம். கேபிட்டல் ஆர் ஸ்மால் வை. அடுத்தது இதையும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை ஸ்மால் வை. அடுத்தது இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் வை ஸ்மால் வை. அடுத்தது மூணாவது அதேமாரி இதையும் கிராஸ் பண்ணி இங்கே போடணும். அடுத்தது இதையும் கிராஸ் பண்ணி இங்கே போடணும். அடுத்து இதையும் கிராஸ் பண்ணி இந்த 15 கட்டமும் நம்ம ஃபில்லப் பண்ண பிறகு கேபிட்டல் ஆர்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் ரவுண்ட் எல்லோ. இது ரவுண்ட் எல்லோ. இது கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை இருக்குது ரவுண்ட் எல்லோ. இதுவும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை இருக்குது ரவுண்ட் எல்லோ. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை இருக்குது ரவுண்ட் எல்லோ. இதுவும் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை இருக்குது ரவுண்ட் எல்லோ. இங்கே ஸ்மால் வை இருக்குனால ரவுண்ட் க்ரீன். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை ரவுண்ட் எல்லோ. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை இருக்கும் அதெல்லாம் ரவுண்ட் எல்லோ. 1 2 3 4 5 6 7 8 9 ரவுண்ட் எல்லோ கிடச்சிது நமக்கு. அடுத்தது ஸ்மால் வை எங்கே இருக்கும் அதெல்லாம் ரிங்கிள்டு க்ரீன் கலர். அதெல்லாம் ஸ்மால் வை இருக்குதுன்னா அதெல்லாம் க்ரீன் கலர். ரவுண்டு க்ரீன் அந்த மாதிரி ஒரு 3 கிடச்சிது. ஸ்மால் இருக்கா எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சுருங்கிய ரிங்கிள்டு எல்லோ அது ஒரு 3 கிடச்சிது. ஸ்மால் வை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட அந்த கேரக்டரு ரிங்கிள்டு க்ரீன் 1 கிடச்சிது. அப்போ மொத்தம் 16 பிளான்ட்டில் 9 ரவுண்ட் எல்லோ, 3 ரிங்கிள்டு எல்லோ, ரவுண்டு க்ரீன், 1 க்ரீன் ரிங்கிள்டு. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கேரக்டர் இதுவும் பேரண்ட்ஸ் கேரக்டர். இது நமக்கு நமக்கு கிராஸ் ஆகி நமக்கு புதிய கேரக்டர் கிடச்சிருக்கு. இதுதான்
டைஹைப்ரிட் கிராஸோட பீனோடைப் ரேஷியோ என்னன்னா 9:3:3:1. உன் புக்கில் இந்த மாதிரி இருக்கும். அதை நல்லா படிச்சுக்க. இந்த மாதிரி சக்கர் போர்டு கட்டம் போட்டு படித்து இந்த கொஸ்டின் நல்லா எழுதுருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது.